நெருங்கியுள்ள சூழலில் பெரிய அளவில் காவல்துறையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் 70 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக உள்துறை கூடுதல் தலைமை செயலர் தீரஜ்குமார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் முக்கிய காவல்துறை பதவியான சட்டம் ஒழுங்கு ADGP-யாக மகேஸ்வர் தயாள் நியமிக்கப்பட்டுள்ளார். 1995ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரியான மகேஸ்வர் தயாள் சிறைத்துறை இயக்குநர், சென்னை, மதுரை மற்றும் திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் காவல் ஆணையர் மற்றும் இணை ஆணையர் போன்ற பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். தற்போது சட்டம் ஒழுங்கு ADGP-யாக இவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதேபோல சைபர் கிரைம் ADGP சந்தீப் மிட்டல் DGP-யாகவும், மாநில பொருளாதார குற்றப்பிரிவு ADGP பாலநாகதேவி DGP-யாகவும் பதவி உயர்வு பெற்றுள்ளனர். அதேபோல சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் DGP-யாக பதவி உயர்வு பெற்று ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தென்மண்டல IG பிரேம் ஆனந்த் சின்ஹா ADGP-யாக பதவி உயர்வு பெற்று ஆவடி காவல் ஆணையராகவும், காவல்துறை அமலாக்க பணியக ADGP-யாக இருந்த அமல்ராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தாம்பரம் காவல் ஆணையராகவும் பொறுப்பேற்றுள்ளனர். 2001ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரியான பிரேம் ஆனந்த் சின்ஹா மதுரை மாநகர காவல் ஆணையர், சென்னை கூடுதல் ஆணையர், வடக்கு மண்டல IG உள்ளிட்ட பொறுப்புகளில் செயல்பட்டுள்ளார். மேலும் இவர் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த பணிக்கான விருதினையும் பெற்றுள்ளார். அதேபோல தாம்பரம் காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள அமல்ராஜ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் தாம்பரம் ஆகிய 5 முக்கிய மாநகரங்களில் காவல் ஆணையராக பணிபுரிந்துள்ளார். இவர் குடியரசுத் தலைவரின் மெச்சத்தக்க பணிக்கான காவல் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் சிறந்த பணிக்கான விருதினையும் பெற்றுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக 3 ADGP-க்கள், 7 IG-க்கள், 3 DIG-க்கள், 15 SIP-க்கள், 2 கூடுதல் SIP-க்கள் பதவி உயர்வு பெற்றுள்ளனர். கடந்த ஜூலை மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் 33 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் தற்போது மிகப்பெரிய அளவில் IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த பணியிட மாற்றம் புத்தாண்டு முதல் அமலுக்கு வரும் நிலையில் அதன் பின்னர் புதிய பணியிடங்களில் அதிகாரிகள் பதவியேற்க உள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரவுள்ள நிலையில் காவல்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த மாற்றம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.